டாக்டர் மணிக்கு என்னாச்சு? எவ்ரிதிங் இஸ் ஓகே இல்லை? ஒன்றும் இல்லை, சாதாரண மயக்கம் தான், சாப்பிடாதனால. ஆமாம் சார், நாங்கள் எந்த டென்ஷனில் சாப்பிட. நத்திங் டு வரி. அவருக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மணி வாங்க சார். நத்திங் டு வரி, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஓகே சார். என்னாச்சு சார், பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? நம்ம எடுத்த ரிஸ்கெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுல? யார் சொன்னது பணத்தை தூக்கியாச்சு? ஆமாப்பா, பணம் பத்திரமா கார்ல இருக்கு. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து வா. கரெக்டாக நீங்கள் போய் வண்டி எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் தருங்க காணோம் சார். என்னால நம்ப முடியல. தருண் சார் போய் ஒருத்தர் கண்ணு தெரியாம கையில ஸ்டிக் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார். சார் கையில் பேக் வச்சிருந்தார். ஆமாம் சார். தருண் சார் பார்த்துட்டாரு. சார்னு சொல்லாதீங்க. அவன் லைஃப் மட்டும் இல்ல, நம்ம லைஃப் தான் கூட இருந்து துரோகம் பண்ணிட்டாங்க. அதான் சொல்லுவாங்களே சார், 1000 எதிரியை கூட சமாளிச்சிடலாம், ஆனா ஒரு துரோகிய. எனிவே, நம்ம லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் எப்பவும் சால்வே ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏய், வண்டி நிறுத்தியா, ஓரங்கட்டு, டிக்கியை செக் பண்ணுங்கய்யா. சார் என்ன செக்கிங்? உன் வண்டியில பாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாருக்கு எதுவும் பிரச்சனையோ? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்கள் தான் காலையில் வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார். கரெக்டியா? என்னையா மூஞ்செல்லாம் காயமா இருக்கு? அட சொல்லியா? சார் அது மாடியிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன் சார். பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? அப்பா அண்ணன் சார். எங்க போறீங்க? கோயிலுக்கு போகிறேன் சார். கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன் சார். உங்களை எல்லாம் பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரியா இருக்கு, எதையோ கடத்திட்டு போற மாதிரி இருக்கு. மூஞ்சியெல்லாம் பார்த்தியா, அக்யூஸ்ட் மாதிரி. உண்மையை தானே சொல்ற? என்ன? ஒன்றும் இல்லை சார். போ சார். சார் உண்மையிலேயே பாம் செக்கிங் தானா? அது இல்லையா, ஓட்டுக்கு கொடுக்குற லஞ்ச பணம் இது வரைக்கும் 1400 கோடி மாட்டிருக்கு. அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், டைம் ஆகுது. செந்தில் வண்டி எடுப்பா. சரி கிளம்புங்க, பார்த்து பத்திரமா போய் சேருங்க. ஓகே சார். போங்க. ஒருத்தர் பைக்கில் வராம பாரு, நிப்பாட்டு. ஓகே மணி, செந்தில் பார்த்து போங்க, நான் போயிட்டு வரேன். கால் பண்ணுங்க, நல்லதோ கெட்டதோ நானும் கால் பண்ணுறேன். ஓகே சார், பாப்பாவை பார்த்துக்குங்க, பத்திரம். சார் பாப்பாக்கு ஒன்றாவாது. மாதவன் சார் ரொம்ப பாவம். அவர் பேத்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். ஆமாம் மணி, இந்த கடவுளோட விளையாட்டை பற்றியா ரொம்பவே வேடிக்கையாக இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளாம் கோடீஸ்வரனுங்க, ஆனால் இப்போது தெருக்கோடியில் நிற்கிறோம். ஆமாண்ணே, நம்ம ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடுச்சின்னு நினச்சேன். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களே ப்ராப்ளமாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலண்ணே. ஒரு விஷயத்தில் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எதுக்குண்ணே? எங்கேயும் இந்த நம்மளை ஒன்றா சேர்த்துருக்கார்ல. ஆமாண்ணே, சரியாக சொன்னீங்க. மணி
மாதவன் சார் ஓடி வர இருப்பார். செந்தில், மணி, ஏய், செந்தில், செந்தில். வாங்க மாதவன் சார். தருண் சார், ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் மணி? நான் உங்களுக்காக தான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தாங்க சார் நம்ம பணம். சார், இப்படி பணத்தை எடுத்துட்டு வந்து எங்களெல்லாம் பதற வச்சுட்டுங்க. ஐயோ சார், ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் பேக் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். திரும்ப வந்து பார்த்தா காரையும் காணோம், உங்களையும் காணோம். அங்கே இருக்க வாட்ச்மேன்ட்ட கேட்டேன், நீங்கள் என்னை பற்றி விசாரிச்சுட்டு போயிட்டீங்கன்னு அவர் சொன்னார். அப்போ தான் நான் மாதவன் சார்கிட்ட வாங்கின பிஸ்னஸ் கார்டு ஞாபகம் வந்துச்சு. செந்தில் ப்ரோ, உங்கள் ஸ்பானர் கீழே விழுந்துருச்சு. சாரி தருண் சார், மாதவன் சார் மட்டும் தடுக்கலை. இந்த ஸ்பேனர்னால் உங்களை அடிச்சிருப்பேன். சாரி தருண் சார், நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். இட்ஸ் ஓகே மணி. துரோகத்தோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த துரோகத்தை மற்றவங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேன்? எனக்கு ஏமாந்து தான் பழக்கம், யாரையும் ஏமாற்றி பழக்கம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், லீவ் இட். எனிவே 4 பேரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ்டு.